யூடியூபர் இர்ஃபானுக்கும் யூடியூபர் பிரியாணி மேனுக்கும் நடுவில் ரொம்ப நாளாக ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அதை எல்லா நபர்களுமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். எந்த அளவுக்கு சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னால், யூடியூபர் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி பல நபர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூபர் பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணி பல நபர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், விஜய் டிவில இருந்து பல மீம்ஸ் பேஜஸ் வரைக்கும் எல்லா நபர்களுமே பிரியாணி மேன் சொல்றது தான் கரெக்ட், யூடியூபர் இர்ஃபான் சொல்றது தான் கரெக்ட், இவருடைய கருத்து தான் கரெக்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் பல்வேறு கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை முத்தி போயிருக்கு அப்படின்னு சொன்னா, நேத்து நைட்டு பிரியாணி மேன் அவங்க யூடியூப்ல ஒரு லைவ் ஒன்று போடுறாங்க. அந்த ஒரு யூடியூப் லைவ்லயே லாஸ்ட் வீடியோட எண்டில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எனக்கு வாழை பிடிக்கல, நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்ல தூக்கு கயிறு மாட்டக்கூடிய அளவுக்கு போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூடியூபர் பிரியாணி மேனோட சப்ஸ்கிரைபர்ஸ் உடனே பிரியாணி மேன் அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்களுடைய பையன் சூசைட் பண்ண போறாரு, அதை யூடியூப் லைவ்ல காமிச்சிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அவங்களுடைய அம்மா உடனே கதவை தட்டி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதோ தற்கொலை பண்ண போறியாமே, எனக்கு ஃபோன் காலாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய எல்லா உரையாடல்களுமே யூடியூப் லைவ்லேயே வந்திருக்கும். இந்த ஒரு பிரச்சனை இப்போ பல நபர்களால் பேசப்பட்டு இருக்கு. பல நபர்கள் இன்னைக்கு யூடியூபர் இர்ஃபானுக்கும் பிரியாணி மேனுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி சுருக்கமா சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். இர்ஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு யூடியூபர் பல ஹோட்டல்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணி வீடியோவா எடுத்து அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் பல மக்களுக்கு தேவையான பல கருத்துக்களையும் சொல்றாரு. அதே நேரம் பல யூடியூபர் செய்யக்கூடிய தவறுகளா இருக்கட்டும், இல்லாட்டி பல யூடியூபர்ஸை ட்ரோல் பண்ணி வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பிரியாணி மேன் செய்யறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும், சமீபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, டைலர் அக்கா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல தொடர்ச்சியாகவே டைலரிங்க நம்ம எப்படி எல்லாம் கத்துக்கலாம், டைலரிங்ல என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இருக்கு, என்ன மாதிரிலாம் நம்மளுடைய பிளவுஸை ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டைலர் அக்கா அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அக்காவை பத்தி கூட ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அவங்க டைலரிங்கை வச்சு அவங்களுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணல, டைலரிங் அப்படிங்கிற பேர்ல பல கோர்ஸை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோர்ஸ் எதுக்குமே அவங்க சர்டிஃபைடே பண்ணல. அதே நேரம் அவங்களுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கிட்ட ஜிஎஸ்டி எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி நம்பரே கிடையாது. இந்த மாதிரி டைலர் அக்கா ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. இதுக்கு A2D அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு யூடியூப் சேனல்ல இவர் என்ன மாதிரியான ஸ்கேம் விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாமே போய் டெய்லர் அக்கா ஜென்யூனா தான் இந்த பிசினஸை பண்றாங்க, ஜென்யூனா தான் வீடியோஸ் போடுறாங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரிப்ளேவா A2D ப்ரோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இப்படி பல்வேறு நபர்களால பிரியாணி மேன் தொடர்ச்சியா தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம எல்லார்கிட்டயுமே வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நபர்களுமே நமக்கு என்ன திறமை இருக்கோ அதை நம்ம வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் பல வீடியோஸை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு லா பேச தெரிஞ்சுதான் அவர் லா வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு டெக்கை பத்தி நாலேஜ் இருந்தால் அவர் டெக்னாலஜி பத்தி வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஃபுட்டை பத்தி வீடியோ தெரியும் அப்படின்னு சொன்னா ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறதா இருக்கட்டும், அரசியலை பத்தி பேசி மக்களுக்கு அரசியலை சொல்லி கொடுக்கக்கூடிய யூடியூபர்ஸும் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பல யூடியூபர்ஸ் இன்னைக்கு பெருகி இருந்தாலும் யாருக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, யாரு நல்ல ரீச்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மக்களோட சப்போர்ட் இருக்கு. உதாரணத்துக்கு மதன் கௌரியா இருக்கட்டும், இர்ஃபான் வியூவா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான குறிப்பிட்ட சில யூடியூபர்ஸை தான் மக்கள் ரொம்பவே விரும்பி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அதை டெய்லி பார்க்கக்கூடிய வகையிலையும் மக்கள் இருக்காங்க. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இர்ஃபான் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு யூடியூபர் எந்த அளவுக்கு ரீச்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவரை 40 லட்சம் மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அதாவது 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருடைய சேனலை ஃபாலோ பண்றாங்க. எந்த அளவுக்கு இவரும் இன்னைக்கு ரீச் ஆகிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சாதாரண சின்ன சின்ன கடைகளில் போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்த இவர் இன்னைக்கு நடிகர் விஜய் சேதுபதியோட கூட உட்காந்து சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கக்கூடிய கனிமொழியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோட நெருக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இர்ஃபான் வியூ ஒரு பெரிய இடத்துல வளர்ந்துருக்கிறாரு. அப்போ பெருசா வளர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பல சர்ச்சைகளும் வளரதான் செய்யும். அந்த அடிப்படையில் என்ன மாதிரியான சர்ச்சைகள் இவருக்கு இப்போ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா, பிரியாணி மேன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சாலும் அதுல குறிப்பா வைக்கக்கூடிய முக்கியமான 2 குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு சொன்னா, இர்ஃபான் வியூவை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தா எதை வேணாலும் ரிவ்யூ பண்ணுவாரு. அவருக்கு ஒரு 50,000 1 லட்சம் அந்த மாதிரி காசு கொடுத்துட்டா போதும், ஒரு சாதாரண ஹோட்டலா இருந்தாலும், ஒரு ஹைஜீனிக் இல்லாத ஹோட்டலா இருந்தாலும் சரி, ஒரு ரோட்டு கடையா இருந்தாலும் சரி, ஒரு பாத்ரூம் பக்கெட்ல வச்சு ஃபுட்டை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணா கூட இர்ஃபான் வியூ காசு கொடுத்தா அவர் அதை ப்ரொமோட் பண்ணிடுவாரு, அதுக்கு சூப்பரா இருக்குன்னு ரேட்டிங்ஸ் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி காசை வாங்கிட்டு பல கடைகளை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதனால மக்களுக்கு தான் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை பிரியாணி மேன் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் வியூ போன மே மாதம் அவருடைய ஊர்ல இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய நேரத்தில் சென்னையில வச்சு
அவர் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது அவருடைய டிரைவர் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு, இர்ஃபான் வியூ அந்த கார்ல தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ இவங்க இப்படி கார்ல போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழியா ரோடு கிராஸ் பண்ண ஒரு மூதாட்டியை ஏற்றி கொலை பண்ணிட்டாங்க. அந்த மூதாட்டி சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. ஆனா இவரு பண பலத்தை வச்சு, அரசியல் பலத்தை வச்சு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம், பிரதான குற்றச்சாட்டுகளை பிரியாணி மேன் இர்ஃபான் வியூக்கு எதிராக வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்க இர்ஃபான் வியூவும் இவருடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் வீடியோ போட ஆரம்பிச்சாரு. அதை பார்க்கக்கூடிய இவரும் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரிப்ளைஸ் எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, இர்ஃபான் வியூவை பாடி ஷேம் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேற விஷயங்களை சொல்லிட்டு இர்ஃபான் வியூவை ரோஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ரிப்ளைஸே இவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இவரு லிமிட்டை தாண்டி பேச ஆரம்பிச்ச உடனே இர்ஃபான் வியூவும் ஒரு பக்கம் லிமிட்டை தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. இது நடுவில் தான் அபிஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாணி மேன் அப்படிங்கிற யூடியூபர் வேற ஒரு விஷயம் சம்பந்தமா நேற்று யூடியூப்ல லைவ் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ஒரு லைவோட எண்டில் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நான் எது பேசினாலும் அது தப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டூடியோவிலே இருக்கக்கூடிய ஒரு ஃபேனோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிளாத்தை சுற்றி நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இது எல்லாமே லைவ்ல அப்படியே டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல நபர்கள் அவருடைய அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, உங்களுடைய பையன் ரூம்ல இருக்கிற ஸ்டூடியோவில் சூசைட் பண்ணிக்க போறாரு, இது எல்லாத்தையுமே யூடியூப் லைவா போட்டுட்டு இருக்காரு, அவர் என்னன்னு பார்த்து தடுங்க அப்படின்னு சொல்லி பல நபர்கள் அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்களுடைய அம்மாவும் கதவை தட்டி, என்னடா சூசைட் பண்ண போறியாமே, எனக்கு ஃபோன் காலாக வந்துகிட்டு இருக்கு, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. இது எல்லாமே அந்த லைவ்லயே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுல நம்ம சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, யூடியூப் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான ஒரு தளம் தான். நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லாட்டி நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜை பல மக்களுக்கு சொல்லி தரதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் யூடியூபே நம்ம பயன்படுத்தணும். ஆனா ஒருத்தரை ரோஸ்ட் பண்றேன், இல்லாட்டி அவரை நான் கொஸ்டின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சம்பந்தமான அவருடைய பர்சனல் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் நம்ம வீடியோவா போடுறனால இரண்டு நபர்களுக்கும் இன்னைக்கு எப்படி ஒரு போர் மாதிரி நடந்துட்டு இருக்கோ, இந்த ஒரு வார்த்தை போர் நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரு நிகழ்ச்சியில பார்த்தா அடிச்சுக்கிற அளவுக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்லாட்டி இவங்க ரொம்ப பேசுறாங்க, எல்லா யூடியூபரும் இவங்களுக்கே சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்றது இல்ல, அதனால நான் போய் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூபர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, இவர் பிரியாணி மேன் பண்ணது போல. அப்ப யூடியூப் அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும். ஒருவேளை இர்ஃபான் வியூ உண்மையிலே தப்பு தான் பண்றாரு, கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இப்ப வரைக்கும் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறாரு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணாருன்னா இவர் டைரக்டா சட்டப்படி நடவடிக்கைகளை இர்ஃபான் வியூக்கு எதிராக நடத்தலாம். ஆனா அதை விட்டுட்டு பொதுமக்கள் கிட்ட இர்ஃபான் வியூ டேமேஜ் பண்றேன், அவருடைய கருத்துக்களுக்கு நான் எதிர்கருத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறனால இங்க யாருக்குமே எந்த பயனுமே ஏற்பட போறது இல்லை. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை இர்ஃபான் வியூக்கும் பிரியாணி மேனுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வேற யூடியூபர்களுக்கு வேற காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள் நடக்க தான் செஞ்சிருக்கு. யாருமே இந்த மாதிரி சூசைட் பண்ற அளவுக்கு போகல. ஆனா இப்போ ஒருத்தர் சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை மக்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இர்ஃபான் வியூக்கும் பிரியாணி மேனுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.